நீங்க சொல்லி நான் எதங்க தப்பு எடுத்துக்க போறேன் சொல்லுங்க. கௌதம் பத்தி தெரிஞ்சதுனால அவனை வெளியே அனுப்புனீங்க, பரவாயில்ல. ஆனா அவசரப்பட்டு கோவத்துல ரேவதி மேடம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்களோன்னு தோணுது சார். செவந்தி, என்னங்க பேசுறீங்க? எல்லா விஷயமும் தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசினா எப்படிங்க? அந்த வீணா போனவன் ஒரு தருதல அவன் கூட சேர்ந்துக்கிட்டு சிந்துவ வீட்டுக்கு வரவழைச்சு கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்களே. இதெல்லாம் தெரிஞ்சும் அவளை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ள அவளை சேர்த்துக்க சொல்றீங்களா? என்னங்க செவந்தி நீங்க? சார், தப்பா நினைக்காதீங்க சார். நம்ம எல்லாருமே நம்ம பக்கம் உள்ள நியாயத்தை மட்டுமே பேசி எதிராளிய குற்றவாளி ஆக்குறோம். ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தா எல்லாருமே நல்லவங்க தான் சார். ரேவதி மேடம் கூட சிந்து ஒரு ஒண்ணும் இல்லாத வீட்டு பொண்ணு, தான் பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணதும் இல்லாம அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாளேங்கிற கோவத்துல அப்படி பேசிட்டாங்க. மத்தபடி அவங்க சொல்ற மாதிரி செய்யற அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு தைரியம் இல்ல சார். இப்ப கூட அவங்கள திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க தான் தப்ப உணர்ந்து திருந்தி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க சார். ஐயோ செவந்தி, அவெல்லாம் திருந்துற ஜென்மமே கிடையாதுங்க. அதுக்கெல்லாம் 1% கூட சான்ஸே இல்ல. அப்படி நிஜமாவே அவ திருந்துறவளா இருந்திருந்தா சிந்துவை ஏமாத்தி கொலை பண்ற அளவுக்கு அவ போயிருக்க மாட்டா. அவ திருந்த மாட்டாங்க, எனக்கு தெரியும். அதையும் மீறி அவளை இந்த வீட்டுக்குள்ள விட்டுன்னு வைங்க, என் உயிருக்கு ஆபத்தை நானே வச்சுக்கிறதா அர்த்தம்.